இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். நெல்லையில் இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 2 மாணவர்களுக்கு இடையே நடைபெற்ற மோதல் போது ஒரு மாணவர் வெட்டப்பட்டிருக்கிறார். அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் கல்வித்துறையில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன நடந்தது என்பது குறித்து தனியார் பள்ளிகளுக்கான இயக்குனர் திரு முத்து பழனிசாமி தற்போது தொலைபேசி வாயிலாக நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். ஏற்கனவே சம்பந்தப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட மாணவனுடைய தந்தை ஒரு புகார் அளித்திருக்கிறார். பள்ளியில் பிரச்சனை இருக்கிறது, உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே பள்ளி நிர்வாகத்திடம் கடிதம் அளித்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த கடிதத்தின் மீது ஏன் விசாரணை நடத்தவில்லை, ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது உள்ளிட்ட நடந்தது என்ன, எப்படி ஒரு மாணவர் பள்ளி நிர்வாகத்திற்கு தெரியாமல் எப்படி கத்தியை உள்ளே கொண்டு வந்தார் என்பது போன்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பி இது தொடர்பாக ஒரு முழுமையான அறிக்கை அளிக்கும்படி பள்ளி நிர்வாகத்திற்கு தனியார் பள்ளிகள் இயக்குனர் உத்தரவிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த அறிக்கையின் அடிப்படையில் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அண்மையில் கோவை மாவட்டத்தில் பூப்பெய்திய மாணவி ஒருவரை தேர்வு அறைக்குள் அமர வைக்காமல் படிக்கட்டில் அமர வைத்து தேர்வு எழுத வைத்த சம்பவம் மிகுந்த பரபரப்பையும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் அந்த பள்ளி முதல்வர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் தற்போது நெல்லையில் தனியார் பள்ளியில் இந்த கத்திக்குத்து சம்பவம் நடைபெற்றிருப்பது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அறிக்கையின் அடிப்படையில் பள்ளி நிர்வாகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தகவல்களையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சங்கரன்.